What is the root cause of the bone density? போனுடைய பிரச்சனை சரி பண்ணதுக்கு ஆஃப்டர் கேருக்கு நம்பர் 1 பிரண்டை. பிரண்டையில நாங்க பெருசா ஒழுங்க இல்ல, துவையல் எனக்கு செஞ்சு கொடுக்கும். பிரண்டை தொக்கு எல்லாம் ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம தோட்டத்தில் கிடைக்கிற களைச்செடிகளாக காசாக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான களைகள் கிடைக்கும். சில கண்டங்கத்திரி கிடைக்கும், முசுமுசுக்கு கிடைக்கும், கல்யாண முருகை கிடைக்கும். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பக்கத்துல நாட்டு மருந்து கிடையாது, என்ன விலை கேளுங்க. 160 ரூபா பாய்ங்க, கிலோ 600 ரூபா, கிலோ 600 ரூபா. அரிசி கூட கிலோ 60 ரூபா தான். அப்போ அந்த ட்ரெடிஷனலான ஹெர்பல்ஸ் கூட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த விவசாயி பழைக்க முடியும். உங்க விவசாய தோட்டத்தில் வாசல்லையே இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல ஆங்கிலத்தில் பேர வைங்க, இல்லைன்னா பாட்டி வைத்திய கடன் பேர் வைங்க. அருவம்பு சாறு, நெல்லிக்காய் ஜூஸ், டயபெட்டிக் கண்ட்ரோல் ஜூஸ், கண்டங்கத்திரி கிடைக்கிறலாம் குப்பையை எடுத்து வேக வச்சு கொடுத்தா கண்டங்கத்திரி கஷாயம், இருமல், இறப்புருமல், ஆஸ்மா, வீசிங் டபுள், சைனஸ் எல்லாத்தையும் தூக்கி சவட்டிடும். எது? கண்டங்கத்திரி கஷாயம். அப்படியே ஓரத்துல போனா குப்பைமேனி கிடைக்கும். குப்பை என்றால் தெலுங்குல தங்கம் என்று அர்த்தம், குப்பாரும்பாங்க. குப்பைமணி 10 நாள் சாப்பிட்டாலே போதும், மோஷன் கலகலன்னு வந்துடும், ரத்தம் சுத்தமாகுது, ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகுது. குப்பைமணி அரைச்சு 10 போட்ட கொஞ்சம் காந்தும், எரிச்சல் வரும், இரிட்டேட்டிங்கா வரும், நோவு தெரியும். ஆனா அதுக்கு பிறகு நோய் ஓடியே போயிடும். எது? குப்பைமணி இலைச்சாறு. தும்ப ஓரத்துல கிடக்கா வேக வச்சு தண்ணி குடிங்க, ஆஸ்துமா வீசிங் போயிடும். ஓரத்துல நாயுருவி கிடைக்கும். நாயுருவி எதுக்காகும்? பயிற்சிக்கு சூப்பர் மருந்து. நான் ஒரு மூலிகை பல்பொடி தயார் பண்றேன், அது நாயுருவி வேற அரைச்சரிச்சு தான் போடுறேன். ஒரு நெல்லிக்காய் அரைச்சு போடுறோம். பாட்டி வைத்தியத்துல நாயுருவிக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அப்படி ஓரத்துல ஈரத்துல கீவாண்டலி கிடைக்கும். கீவாண்டலி எதுக்கு? கீவாண்டலி தண்ணி அடிச்சு கிட்னி சட்னியா கிடக்கும், லிவர் கெட்டு போய் கிடக்கும், சாண்டிஸ் வந்துடும். 6 மாசத்துல கண்ணீர் அஞ்சலி வால்போஸ்ல வந்துருவான் 25 வயசுல, குவார்டர் அடிச்சதுனால. நாட்டில் நிறைய கொடுமை நடக்கு. அதுல சிக்கிட்டு எப்படியாவது ஃபேட்டி லிவரை காப்பாற்றணும், கிட்னியை காப்பாற்றணும், லிவரை காப்பாற்றணும் ஆசைப்பட்டா உங்க தோட்டத்துல ஓரத்துல கிடக்க அந்த களைச்செடியை காசாக்குங்க. கூடையே புண்ணியத்தை தேடுங்க, பாரம்பரியத்தை காப்பாத்துங்க. அடுத்த கட்ட தலைமுறையை காப்பாற்றணும்னா இதை தான் கையில பிடிக்கணும். டபக்கு எடுத்தவனே நவீன மருத்துவரை போய் மாட்டிக்கிட்டோம்னா துட்டு அத்துட்டு போயிடும். எல்லாரும் அட்டை இருக்கு, அட்டையை போட்டுடலாம். ஆனா தொடர்ந்து கெமிக்கல் டேப்லெட்ஸா இல்லாம இருக்கணும்னா யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் டயட் ஃபர்ஸ்ட். 2வது லைஃப் ஸ்டைல். 3வது மெயினா கொஞ்சம் சப்போர்ட். இந்த களைச்செடிகளை அப்படியே சேர்த்துக்கிட்டே வந்தா ஒரு குட்டி விவசாயிக்கு பழப்பு நடக்கும். ஒரு ஆரோக்கிய தேவதையை உங்களை பார்த்து சிரிப்பா ஆரோக்கியம் தானா வரும். அதே மாதிரிதான் கரப்பான்னு சொல்லக்கூடிய கரிசலாங்கண்ணி அதை எடுத்து ஹேர் ஆயிலுக்கு பயன் பண்ணா படைச்சுக்கிடுவாங்க. யாரு? ஹேர் ஆயில் கம்பெனிக்காரன். நீங்க தயார் பண்ணுங்க. குப்பைமணி எடுங்க, ஆவாரம் எடுங்க, சோப்பு தயார் பண்ண கொடுங்க. குப்பைமணி ஆவாரம் சோப்பு எங்க ஊர்ல சக்கப்போடு போடுது. யார் பழைக்கிறா? குட்டி விவசாயி பழைக்கிறான், ஏழை விவசாயி பழைக்கிறான். ஒரு பக்கம் விவசாயம் நடக்கட்டும், களைச்செடிகளை வச்சு கொஞ்சம் காசு பண்ண கத்துக்கிடுங்க. நுணா பழம்னு ஒரு பழம் இருக்கு எங்க ஊர்ல, மஞ்சனத்திமாங்க. மஞ்சனத்தி கிட்னி சுருங்கி போச்சு, கிட்னி வேலை செய்யாது, சொல்ல முடியாது, பிளட்ல யூரிக் ஆசிட் கூடிருச்சு, கிரியேட்டின் லெவல் கூடிருச்சு, ஒன்னும் பண்ண முடியாது. நுணா காப்பாத்துது. ஐயா நானா காப்பாத்தினேன், எனக்கு அவ்வளவு அறிவு. உங்க பாட்டரு எங்க பாட்டரு சிந்திச்ச விஷயம், அந்த சித்தர்கள் சொன்ன விஷயத்த இன்னைக்கு மரபு வழியா இந்த கட்டி தங்கங்கள் குட்டி பிள்ளை எல்லாரும் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. மரபை காப்பாற்றுவோம், ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் என்ற உணர்வோட நீங்க எல்லாரும் வேலை செய்யணும். நமக்கு தெரிஞ்ச மூலிகைகளை அப்படியே ஷேர் பண்ணுங்க. நம்ம வீட்டு வாசல துளசி செடிய எடுத்து, அது கடை செடியாவும் இருக்கலாம், இல்ல துளசி மாடத்துல கூட இருக்கலாம். அதையும் மிளகையும் அப்படி கொதிக்க வச்சு அற்புதமா டீ மாதிரி குடிச்சா யாருக்கா சளி இருமல் வருமா? நம்பர் 1 ஆன்டிபயோட்டிக். ஸோ துளசி, அருகம்புல், கீவாநெல்லி, குப்பைமேனி, நாயுருவி, தும்பை, வேலிப்பருத்தி, கண்டங்கத்திரி, ஆவாரம்பு, அள்ளி விதைக்குது கோரக்கிழங்கு, கிட்னியை சரியாக்கு மூக்கரட்டை, தூதுவளை, தும்பை, சொல்லிட்டே போலாம்.
ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொன்னேன். என்னை விட விவசாயத்திலே கிடக்கிறவன், ஆடு மேய்க்கிறவன் அறிவாளி, அவன்கிட்ட இருந்த விஷயத்தை வாங்கி குச்சு குச்சமா பண்ணுங்க. எடுத்தவனே செய்ய தில் இல்லையா, பக்கத்துல ஜிஹெச் போங்க, சித்தா டாக்டர் வணக்கம் போட்டு கேளுங்க, அக்கா மேடம் இப்படி செய்யலாம், இது கலந்து கொடுங்க, ஒண்ணுமே இல்லை. தட் இஸ் நேச்சர், தட் இஸ் ட்ரெடிஷனல். ஏன்னா உங்க பாட்டிக்கு எங்க பாட்டிக்கு இருந்த ஆரோக்கியம் இன்னைக்கு பேத்திக்கு இல்ல. கல்யாண காலத்துல பொம்பளைக்கு யோனி பொருத்தம், லட்சி பொருத்தம், அந்த பொருத்தம், எல்லா பொருத்தம் பாக்குறோம். பொம்பளை பிள்ளைக்கு கருமுட்டை ஒழுங்கா உற்பத்தி ஆகி அவ ஒழுங்கா மாதவிடா இருக்காளாங்கிற ரகசியம் யாருக்கும் தெரியாது. கல்யாண பத்திரிகை எடுத்து பாத்தீங்கன்னா 10க்கு 5 தான் வளகாப்பு ஓடி இருக்கு, 5க்கு வளகாப்பு இல்ல. ஐயோ பாவம். வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் த ஆல் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஹைபிரிட், நஞ்சான உணவுகள், தப்பான உணவுகள், அதனால ஏற்பட்ட விளைவுகள். அதுல தப்பிக்கணும் தான் இந்த மரபு சார்ந்த விதைகளை காப்பாற்றுற எண்ணத்துல நம்ம பிள்ளைகள் எல்லாம் இந்த வேலையில இறங்கியிருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கை கொடுப்போம் என்பதை மாத்திரம் இப்போதைக்கு சொல்லிக்கொண்டு, கொஞ்சம் கை தட்டலாமா? உருப்படியா இருந்தா நன்றி நன்றி, சந்தோஷம். அதே நேரத்தில் நான் பாட்டுக்கு கடற்கடை வளவளன்னு பேசிட்டு போனா அது நியாயம் கிடையாது. அதாவது ஒரு கவுண்டர், ஒரு ஃபீட்பேக் வேண்டாம், ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து நோக்கம் போதும், பேசலாம்ல, போர் அடிக்கல. ஏதாவது கேள்வி இருக்கா பிள்ளைகளா? எனி மோர் டவுட்ஸ் அபவுட் ட்ரெடிஷனல் ஃபுட், அபவுட் ட்ரெடிஷனல் ஹெர்பல்ஸ்? சும்மா கேளுங்க, ஒருத்தர் கேட்ட 100 பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். நாங்க மைக் வேணுமா? ஏன்னா நாங்க பேசிட்டு போல உங்களுடைய தேவையை அடியன் பூர்த்தி செய்ய முடியாது. ஒரு இயற்கை வைத்தியராகவும் இருக்கிற, தமிழ்நாடு இயற்கை மருத்துவ சங்கத்தின் செயலராக இருக்கிற, இயற்கை வாழ்வியல் இயக்கத்தில் இருக்கிறோம், பசுமை மன்றம் நடத்துறோம், மழைநீர் சேகரிப்பு இயக்கம் நடத்துறோம். உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? இல்ல ஃபுல்ஃபில் ஆயிட்டீங்களா?